தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்திலிருந்து அதன் தலைவர் டாக்டர் மெய்யழகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம், தற்போதைய சமகால அரசியல் நிகழ்வுகள், அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய பல விமர்சன கருத்துக்கள் என்று நிறைய விஷயங்கள் நம்ம மெய்யழகனோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் அந்த கரூரில் துயர சம்பவம் 41 உயிர்களை பலிவாங்கி இருப்பதை நாம் அறிவோம். மிகுந்த மன உளைச்சலோடு மன வலியோடு தான் நம்ம அந்த காட்சிகளையும் அந்த செய்திகளையும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த நிமிடம் வரை அதன் மீது தொடர்கின்ற பல கருத்து விமர்சனங்கள், தமிழக அரசாங்கம் நிவாரண அறிவித்திருக்கிறது. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சென்று பார்த்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் பார்த்திருக்கிறார்கள், பல கட்சி தலைவர்கள் கட்சி பாகுபாடின்றி அனைவருமே அந்த களத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. குடியரசுத் தலைவர் தொடங்கி உள்துறை அமைச்சர், மத்திய அமைச்சர்கள் வரை இரங்கல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பிரதமர் நிவாரண நிதி அறிவித்திருக்கிறார். அப்படின்னு அதன் மீதான நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் அறிவோம். ஒரு நபர் ஆணையம் விசாரணை கமிஷன் 2வது நாளில் அதன் விசாரணை கூட மேற்கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இருப்பினும் இந்த துயர சம்பவம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நாம் மீண்டும் மீண்டும் இதை பேசுவதற்கான காரணம் என்பதும் இன்னொரு முறை இது போன்ற சம்பவங்கள் நடைபெறவே கூடாது என்ற ஒரு நோக்கம்தான். எப்படி பார்க்குறீங்க திரு மெய்யழகன்? இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் மக்கள் ஒரு நடிகர் மீது கொண்டிருக்கின்ற ஒரு ஈர்ப்பால், அரசியல் தலைவர் என்பதற்கு அப்பாற்பட்டு நடிகர்கள் மீது கொண்டிருக்கின்ற ஒரு ஈர்ப்பால் இந்த கூட்டம் அதிகமாக சேர்ந்துச்சு. இந்த கூட்டம் சேர்ந்த பிறகு அங்கே நடந்திருக்கின்ற சம்பவம் என்னவென்று சொன்னால், ஓரிடத்தில் வாகனம் நிற்கப்படும், அந்த இடத்தில் தான் அவர் பேசுவார் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கின்றது. அதன் பிறகு ஒரு 50-100 மீட்டர் தள்ளி அந்த வாகனம் நிற்கக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வருகின்ற போது மக்களுடைய நெரிசல், மிகவும் நெரிசல் அதிகமாகி விட்டது. இதை நாம் தொலைக்காட்சியில் கண்டோம். இந்த சம்பவத்தை தமிழக முதலமைச்சர் தளபதியார் மு க ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ஆக்க வேண்டாம் என்று முதலிலேயே தொடங்கும் போதே இந்த விபத்தை குறித்து இன்று கூட ஒரு அறிக்கை அவர் பேசும்போது இதை யாரும் அரசியல் ஆக்க வேண்டாம் என்று அறிக்கையிட்டார். அது அவருடைய கண்ணியத்தை, கௌரவத்தை பொறுத்தது. காரணம் என்று சொன்னால், தளபதியார் அவர்கள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை தான் எதிர்த்தார், ஆட்சியை தான் எதிர்த்தார். ஆட்சி சரியில்லைன்னு சொன்னார், அங்கிள்னார், மாமானார், இவர் நன்னுமோ சொன்னார். ஆனாலும் இவருடைய பரப்புரையில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பெரிய பாதிப்பை அரசியல் ஆக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு நல்ல மனப்போக்கு அரசியல் முதலிடத்தில் நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அவர் மறுநாள் காலையில் வருவதாக செய்தியில் நாம் பார்த்தோம். ஆனால் அவர் உடனடியாக ஒரு குழு அமைத்து பேசி தனிநபர் விசாரணை குழு ஒன்று வைத்து, பிறகு அங்கிருந்து உடனே இரவோடு இரவாக 2 மணி 12:05 12:10 மணி அளவில் தனி விமானத்தில் அவர் கரூர் மக்களை சந்தித்து இதெல்லாம் பார்த்தார். உண்மையிலே வரவேற்கத்தக்க, ஒரு போற்றத்தக்க, தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அதற்கு முன்பாகவே அவருடைய கட்சிக்காரர்களுக்கு, அதிகாரிகளுக்கு, மருத்துவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் உடனடியாக அங்கே போங்க, அங்கே போய் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கன்றார். அந்த மருத்துவமனை மட்டுமல்ல, பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனை, பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிற மருத்துவமனை, இந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் இவெல்லாம் நீங்கள்
அங்கே போங்க, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கன்னு சொல்கிற ஒரு ஆணை, ஒரு நல்ல ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் சரவெடி பட்டாசு போல அரசியலை அங்கு கொளுத்தி போட்டவர் யார் என்று சொன்னால் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ். பேசக்கூடாதுன்னு முதல் சொல்லியிருந்தார், அது அரசியலை ஆக்க வேண்டாம் என்று. ஆனால் அவர் அரசியலை எப்படி கொண்டு வந்தார்னா, அரசு சரியில்லை, காவலர்கள் பத்தவில்லை, அதுக்கான முறையான ஏற்பாடுகளை அரசு செய்யவில்லைன்னு சொல்லி அவருடைய அரசியலை அரசு மீது சாத்தினார். அப்போ தான் அரசியலுக்கு இந்த சம்பவம் உள் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஐயா இபிஎஸ் அவர்கள் கொண்டு வருகிறார், எதிர்கட்சி தலைவர் கொண்டு வருகின்றார். அதன் பிறகுதான் இந்த எதிர்கட்சி தலைவர் தானே அதை சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டலாம், அதான எதிர்கட்சி தலைவர். சுட்டி காட்டலாம், சுட்டி காட்டுவதில் தவறில்லை. தவறான ஒன்றை சுட்டி காட்டுவதுதான் தவறு. என்ன தவறா சொன்னார்? அதாவது காவலர்கள் பற்றாக்குறை என்று சொன்னார். டிவிகே தலைவர் அவர்கள் அந்த வாகனத்தின் மேல் நின்று முதல்ல யாருக்கு நன்றி சொன்னார்? காவல்துறைக்கு நன்றி சொன்னார். என்னன்னு சொன்னார்? நான் இங்கே வருவதற்கு காவல்துறையினர் எனக்கு மிகவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய பேர் இருந்தாங்க, எங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்தாங்க. பேசும்போது அந்த சம்பவம் நடைபெறுவதற்கு முன்னதாக இல்லை, சம்பவம் ஆல்ரெடி அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதாங்க அவருக்கு தெரியாது. அப்போ ஒரு நன்றி சொல்லல. பாரி கார்த்திக் அவர்களை பார்க்கணும். பாரி கார்த்திக் அவர்கள் வந்து அந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது, ஆங்காங்கே மயங்கி விடுகிறார்கள். அதை அறியாதவராக அது அவர் வழக்கமாக காவல்துறை நன்றி செலுத்துகிறார். அந்த சம்பவத்துக்கு பிறகு நன்றி அல்ல, நான் தகவலுக்காக சொல்றேன். வழக்கமாக என்பது அல்ல, அன்றைக்கு அவர் வந்து காவல்துறைக்கு நன்றி சொல்வது என்பது முடிஞ்ச பிறகு சொல்லுவார். ஆனால் அன்னைக்கு தொடக்கத்திலே காவல்துறைக்கு நன்றி சொல்றாரு. என்னன்னா, இவ்வளவு தூரம் இவ்வளோ சீக்கிரம் நான் வருவதற்கு காரணமாக வழியெல்லாம் எனக்கு வந்து தயார் செய்யப்பட்டு சீக்கிரமா 2.5 மணி நேரம் ஆச்சுங்க வந்து. அவர் அதே அவர் சீக்கிரம் சொல்றாரு. அவர் தானே சொன்னார், நானே சொல்றேன். கொண்டு வந்தாங்க, காவல்துறைக்கு நன்றி அப்படின்னாரு. அப்போ காவல்துறை அங்கே சிறப்பாக செயல்பட்டது என்று அவர் ஆரம்பத்திலே ஒப்புக்கொண்டார். அவர் வருகைக்கே காவல்துறையுடைய ஒத்துழைப்பு இருந்ததுன்றது அவர் ஒப்புக்கொண்டார். இப்போ ஒரு பொதுவான ஒரு சம்பவம், இந்த சம்பவம் கூட்ட நெரிசலால் உயிரிழந்த சம்பவங்கள் தமிழகத்திலும் நிறைய இருக்குது, இந்தியா முழுமையிலும் இருக்குது, உலகம் முழுமையிலும் இருக்குது. ஆனால் ஒரு கட்சி தலைவர் அவர் கட்சி பரப்புரையின் போது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது இந்தியாவிலேயே இதான் முதல் முறை அப்படின்றதான் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற உறுதியான தகவல். சரி சார். இந்த இதுவரை தமிழக களம் இது போன்ற திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகள் மூலமாக நடத்திய பேரணி, மாநாடு, ஊர்வலங்களை கண்டது. அப்போது காவல்துறை அதை கையாண்ட விதங்கள் எல்லாமே இது ரொம்ப வழக்கமான பழக்கமான ஒன்றுதான். இப்போது இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கிறது, அது ஏன், எப்படி அப்படின்னு நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? அன்றைக்கு நடைபெற்ற அந்த சம்பவமானது திட்டமிட்டு நடைபெற்ற ஒரு சம்பவம் அல்ல. விஜய் ஒரு அரசியல் கட்சி தலைவராக மட்டும் அங்கு வந்திருந்தால் இந்த விபத்து நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தொண்டர்கள், அவருடைய கட்சியினர் மட்டும் வந்திருப்பார்கள். அரசியல் கட்சி தலைவர் மட்டும் எப்படி வர முடியும்? அவர் நடிகர், அது கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதை தான் சொல்ல வரேன். அவர் ஒரு மிகப்பெரிய நடிகர், அவர் மிகப்பெரிய அரசியல் தலைவர் என்பது இப்போ இல்லை, வருங்காலத்தில் மிகப்பெரிய அரசியல் தலைவர்னு சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அவர் வளர்ந்தால் அது சந்தோஷம். ஒரு முதல் நடிகர் அல்லவே, எம்ஜிஆர் இருந்திருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா இருந்திருக்கிறார்கள், துணை முதலமைச்சர் உதயநிதி வரை நடிகர்கள் தானே. தமிழகத்தில் ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நடிகர்கள் தானே. இப்போ விஜய் வந்ததுதான் ஒரு உச்ச நட்சத்திரத்தை பார்க்க இவ்வளவு பேர் கூடினார்களா அப்படின்ற ஒரு வாதம் சரியா இருக்குமான்னு கேட்குறேன். எம்ஜிஆர் எல்லாம் அரசியலுக்கு இவர் மாதிரி கட்சி தொடங்கி வெளியே வந்தவங்க இல்லை. கட்சியில் இருந்து, அண்ணாவோட கலைஞரோட கட்சியில் இருந்து மேடைகள், பல மேடைகளை சந்தித்து அதன் பிறகு அரசியலுக்கு வந்தவர்கள். மக்கள் மத்தியிலே தன்னை பல முறை காட்டிவிட்டு, பல முறை மக்கள் மத்தியிலே அவர்கள் வந்து வெளியே வந்து அவர்கள் முகத்தை காட்டிவிட்டு, ஒரு முறைக்கு பல முறை அவருடைய முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவருக்கு கட்சி தொடங்குறார். இவர் கட்சியில் இருக்கிறார், அனுபவம், கட்சியுடைய அனுபவம். அங்கேருந்து தான் இவர் கட்சியிருந்து தான் பிரிஞ்சு வர்றார். இவர் எந்த கட்சியிலும் இல்லை, கட்சி வழிநடத்துறது எப்படின்றது அவருக்கு தெரியாது. 2 முறை 3 முறை 4 முறை 5 முறை 6 முறை 7 முறை 8 முறை 9 முறை 10 முறை 11 முறை 12 முறை 13 முறை 14 முறை 15 முறை 16 முறை 17 முறை 18 முறை 19 முறை 20 முறை 21 முறை 22 முறை 23 முறை 24 முறை 25 முறை 26 முறை 27 முறை 28 முறை 29 முறை 30 முறை 31 முறை 32 முறை 34 முறை 35 முறை 36 முறை 37 முறை 38 முறை 39 முறை 40 முறை 41 முறை 42 முறை 43 முறை 44 முறை 45 முறை 46 முறை 47 முறை 48 முறை 49 முறை 50 முறை 51 முறை 52 முறை 53 முறை 54 முறை 55 முறை 56 முறை 57 முறை 58 முறை 59 முறை 60 முறை 61 முறை 62 முறை 63 முறை 64 முறை 65 முறை 66 முறை 67 முறை 68 முறை 69 முறை 70 முறை 71 முறை 72 முறை 73 முறை 74 மு
அதனால் டிவிக்கு தோழர்கள் என் மீது வருத்தப்பட்டால் கூட பரவாயில்ல, உண்மை சம்பவம் அதுதான். எம்ஜிஆரோட அரசியலுக்கும் இவருடைய அரசியலுக்கும் நிறைய வித்தியாசம். கரெக்ட், நீங்க சொல்றதை நான் சரியா புரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்றது மிக சரியான. அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் தோன்றுகிறார், மேடையில் தோன்றுகிறார் என்று சொன்னால் அவரை அரசியல் கட்சி தலைவராக தான் பார்த்தார்கள். நடிகராக பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம், நடிகராக பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் அண்ணாவோடும் கலைஞரோடும் மேடையில் தோன்றுகிற போது முடிஞ்சிச்சு. ஓகே, இவர் அரசியல் அதனால அந்த சிக்கல் ஏற்படலன்னு சொல்றீங்க. அதனால் அப்பக்குவம் ஒன்று, கூட்டத்தை எப்படி வழிநடத்த வேண்டும் என்கிற ஒரு பக்குவம். இரண்டாம் கட்ட தலைவர்களோடு கூட தான் அவருக்கு அரசியல் ஆரம்பிச்சு. இப்போ இவர் வந்து போன வருஷத்துக்கு நடிக்கிறாரு, திடீர்னு வராரு, அப்ப அதனால அந்த ஒரு ஈர்ப்புன்றீங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு, இவருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்போதைக்கு ஆள் இல்லை. ஆனால் எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போதே இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்களோடு தான் வெளியே வந்தார். அப்படிப்பட்ட அரசியல் முதிர்வு பெற்ற தலைவர்களோடு தான் அவர் வெளியே வராரு, அந்த கட்சியிலேருந்து வெளியே வராரு இல்லையா. அப்போ இவர் வந்த பிறகு இவர் மேடையில் தோன்றும் போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொண்டர்களை எப்படி வழிநடத்த வேண்டும், வருகிற மக்களை எப்படி வந்து அவர்களுக்கு வழிநடத்த வேண்டும் என்கிறதான நன்கு தெரிந்தவர்கள். இன்றைக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அங்கு இல்லை. ஸோ இங்கே வந்து விஜய்க்கும் தெரியல, இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் தெரியல. விஜய்க்கு தெரியல என்று சொல்ல முடியாது. அவருக்கு தெரிய தொட்டு தான் அவர் என்ன சொல்கிறாரு, குழந்தைகளை கூட்டின்னு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்கன்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரிகிறது. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவரிடத்தில் இல்லை என்பதுதான் குறை. சரி, அது அவர்கள் என்ன செய்வார்கள், அது தெரிகிறது, அவருக்கு தெரிகிறது. அதனால தான் குழந்தைகள், கர்ப்பிணிகள், வயதானவர்கள் வர வேண்டாம்னு சொல்கிறாரு, புரிஞ்சுக்கிறேன். 8:30 மணிக்கு நான் வரேன் அங்கே பேசுறதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு நேரத்திற்கு வர்றார். 8 மணி நம்பி அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் வந்து குவிகிறார்கள். அப்ப அது ஒழுங்கான ஒரு தகவலை பரிமாறுவது நீங்க தெரிகிறது என்று சொல்கிறீர்கள் அல்லவா? இதை ஏன் தெரியல விஜய்க்கு? அவர் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து இருந்தால் பரவாயில்ல. அவர் நாமக்கல் போயிட்டு அங்கே கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு வராரு. கொஞ்சம் முன்ன பின்ன காலதாமதம் ஆகிறது. காவல்துறை கூட ஒரு குற்றஞ்சாட்டுது. என்னென்னா, இவர் வேணுமுன்னே காலதாமதம் பண்ணார் அப்படின்னு காவல்துறையோட ஒரு குற்றஞ்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுகள் வந்து ஏற்புடையதல்ல. காரணம், அவர்களுடைய பணியும் குறைந்ததல்ல. அதையும் குறைய சொல்ல முடியாது. ஏன்னா 40 பேருக்கு ஒரு காவலர் என்ற ஒரு விதிமுறை இருக்குது போராட்டத்துக்கெல்லாம், இது மாதிரி இதுகள். ஆனால் 20 பேருக்கு ஒரு காவலன்ற அடிப்படையில் அந்த காவலர்களை பணித்திருக்கிறார்கள், பணியில் இருந்திருக்கிறார்கள். அதனால காவலர்களும் குறைவல்ல, காவலர்கள் செய்த பணியும் குறைவல்ல. 27,000, 28, 30,000 பேர் கூட கூப்பிட்டுருக்காங்க. அது 500 காவலர்கள் அப்படின்றது இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸ் எல்லாம் வாகனங்களில் அமர்ந்திருந்தார்கள் அல்லவா? அவர்கள் எல்லாரையும் சேர்த்து தான் அந்த 500 பேர். அப்போ மிக குறைவாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. மாவட்ட செயலாளர் போயிட்டு என்னுடைய கட்சி தலைவர் வராரு, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை என்ன கேட்கும், எவ்வளோ பேர் வருவாங்க, எவ்வளோ பேர் கூடுவாங்க? முதலில் 10,000 பேர் சொன்னதாகவும் 20,000 பேர் எதிர்பார்த்ததாகவும், ஆனால் உங்களுக்கு 27,000 பேர் அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. உங்களுக்கென ஒரு இது இருக்கும், எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அதை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பாதுகாப்பு போட முடியும், புரியுதுங்களா? அப்போது அதுக்கேற்ற பாதுகாப்பு போட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற போது இவர்கள் 10,000 பேர் தான் சொல்லிட்டு வந்தாங்க. 10,000 பேருக்கு 500, 600 பேர் போட்டிருக்காங்க அவங்க. நீங்கள் அதை கணக்கு பார்த்தாலே உங்களுக்கு 20% வந்துடும், புரியுதுங்களா? ஒரு 20 பேருக்கு ஒரு காவலர், 40 பேருக்கு ஒரு காவலர் போட வேண்டிய இடத்துல 20 பேருக்கு ஒரு காவலர் போட்டாங்க. 20,000 பேர் ஆகும்போது அதை டிவைட் பண்ணுவோம், 40 பேருக்கு ஒரு ஆளாக வந்துடுவாங்க. 7,000 பேர் கூடுதலாக பயணிக்கிற போது அங்கே நெரிசல் ஏற்படுகிறது. அதாவது இவர்கள் 10,000 பேர் என்ற போது 20,000 பேருக்கான காவலர்களே அங்கே இறங்கிட்டாங்க, 2 மடங்காக இறங்கிட்டாங்க. அதையும் மீறி வந்துருக்குது. மாவட்ட செயலாளருக்கே தெரியாது ரசிகர்கள் எவர் இருக்காங்க. ரசிகர்கள் காவல்துறையினர் நீங்க சொல்ற மாதிரி அங்க இறங்கிட்டாங்க. ஆனா சரியான திட்டமிடலோடு அதை அணுகினார்களா? சரியான திட்டமிடல் இல்லை என்று சொன்னால் அப்படின்னு சொல்றாங்க. சரியான திட்டமிடல் இல்லை என்று சொன்னால் அந்த நேரத்திற்கு கூட விஜய் அங்கே வந்திருக்க முடியாது, தலைவர் அவர்கள் அங்கே வந்திருக்க முடியாது. அது அவரே சொல்றாரு, காலதாமதம் இருக்கும். அப்போ அவருடைய பணி சரியாக இருந்ததினால்தான் இவர் அங்கே வந்தார் என்பதே அவருடைய
பேச்சிலிருந்தே நாம் அதை தெரிந்து கொண்டோம். அதுக்கப்புறம் முடியும்போது சொல்கிறாரு, காவலர்கள்லாம் எங்கே போனீங்கன்ட்டு. அந்த அரை மணி நேரம் 20 நிமிஷத்தில் காவலர்கள் என்ன கரூரில் கரூர் மாவட்டத்துக்கு திருச்சி மாவட்டத்துக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் போயிட்டுருப்பாங்க. எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. விபத்து நடக்குது அந்த இடத்துல வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. தொப்பிகள் தான் அதிகமாக தெரிஞ்சுது, அங்கே காவலருடைய தொப்பிகள் தான். இது வந்து காவலர்கள் மீது இந்த டிவிகே, அதாவது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு, காவலர்கள் வந்து டிவிகே தலைமையில் சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. இது எப்படின்னா, ஒருத்தர் நடந்து போகும்போது காலில் முள் குத்திச்சுன்னு வச்சுங்க, இவன் போய் அந்த முள்ளை மெச்சான்னு சொல்ல மாட்டான், முள் காலில் குத்திச்சுன்னு சொல்லுவான். யார் சொல்லுவா? பாதிக்கப்பட்டவன். இப்போ நான் போகிறேன், நான் நடந்து போகிறேன், அங்கே ஒரு முள் இருக்குது, நான் மெதிச்சிடுறேன், அது என் காலில் குத்திடுது. நான் என்ன சொன்னேன், அங்கே போய் முள்ளை மெச்சிட்டும்பா காலில் குத்திக்கிச்சுன்னு சொல்ல மாட்டேன், முள்ளு குத்திக்கிச்சுன்னு சொல்லுவேன். முள்ளு குத்திடுச்சுன்னுவேன், குத்திக்கிச்சில்ல குத்திடுச்சுன்னுவேன். இப்படி நாம் சாதாரண ஒரு விஷயத்துக்கு என்ன பண்ணுவோன்னா, நம் மீது இருக்கிற குற்றத்தை பிறர் மீது சாற்றுகின்ற ஒரு மனநிலை. இப்போ இது பெரிய ஒரு சிக்கல். இதை யார் மீதாவது சாட்டி நாம் அது இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலை எல்லா மனிதனுக்கும் உண்டு. இப்போ அதே பகுதியில் நிறைய பேரணிகள் நடந்திருக்கு, பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எடப்பாடியாரங்க பேசியிருக்கு. ஆமா, அதெல்லாம் அப்ப அந்த பிரச்சனை வரலையே, இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எடப்பாடியார் ஒன்று இவர்கள் கேட்டது 50,000 பேர் இருந்து அந்த பேரணியில் பங்கேற்கக்கூடிய ஒரு இடமான அந்த ரவுண்டானா, அதை வந்து தராம தான் வந்து இந்த வேலுசாமிபுரத்தை தந்தார்கள். ஆனா திமுகக்குன்னா அந்த ரவுண்டானா தான் தருகிறார்கள், அதிமுகவிற்கு எதிர்கட்சி என்றால் இந்த இடத்தை தருகிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் பேசுகிறாங்க. சரி சார், இப்போ அவங்க கேட்டது ரவுண்டானா. அந்த ரவுண்டானா 4 புறங்களும் போகக்கூடிய மாவட்டங்களுக்கு போகக்கூடிய சாலை, அது பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது சார். அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அது கொஞ்சம் தள்ளி ஒரு பெரிய ஆறு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்டிங்லாம் இருக்குது. இந்த இளைஞர்கள், அது குறிப்பாக விஜயுடைய ரசிகர்கள் தொண்டர்களை வந்து நாம் வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. காரணம் என்னென்னா, கட்டுப்படுத்த முடியாது, அதான் சொல்கிறேன் சார். காரணம் என்னென்னா, இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பில் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே இளங்கன்றுகள் தான். அவங்களுக்கு பயமே தெரியாது, அவங்க கவலையே பட மாட்டாங்க. அப்படி கவலைப்படுறவங்க தான் இது ஈபி டவரில் ஏறி உட்காருவாங்களா, மரத்தில் ஏறி உட்காருவாங்களா, களை உடஞ்சி விழுற அளவுக்கு. அவர்கள் இளங்கன்று, அவங்க பயம் அறிய மாட்டாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பை கண்டா படையும் அடுங்கன்னுவாங்க. ஆனால் இளைஞர்களுக்கு அந்த பாம்பை பற்றி ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசுன்னுவாங்க. அப்போ இவர்களுக்கு பயம் என்ற ஒன்று கிடையாது. உயிர் பயமும் கிடையாது, உடல் ஏதாவது பாதிக்கப்படுமேன்ற அந்த காலோடையும் கையோடையும் இது மாதிரி எந்த பயமும் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய எய்மு அது மட்டும்தான் அவங்களுக்கு பார்வைக்கு தெரியும். அப்படி இளங்கன்றுகளாக விஜய் பார்த்தணும், அதுதான் அவங்களுடைய எய்ம். என்னன்னா விஜய் பார்க்கணும். இதுக்கு இடையில எந்த ஒரு இடையூறையும் அவர்களை வந்து பொருட்படுத்துவது இல்லை. அதனால் ஒன்று, இப்போ நீங்கள் கேட்டீங்க எடப்பாடியாருக்கு அங்கே கொடுத்தாங்க, எடப்பாடியார் வந்து போனார் ஒன்றாங்கல்ல. அவர் முன்னாள் முதல்வராக இருந்தவர், ஒரு கட்சி, பெரிய தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர். ஆனால் அவர் ஒரு முகத்தோடு கூட அங்கே வருகிறார். என்ன ஒரு முகம்னா, அரசியல் கட்சி தலைவர் என்கிற ஒரு முகத்தோடு கூட அங்கே வருகிறார். விஜய் நடிகராக இருப்பதுதான் விஜய் அப்படி வரவில்லை. சொல்றீங்க, விஜய் அப்படி வரவில்லை, 2 முகத்தோடு கூட வருகின்றார். ஒன்று, நடிகராக வருகின்றார். ஏன்னா எங்கேயும் இப்போ கரூரில் விஜய் எந்த ஒரு மேடையிலும் தோன்றியது இதுதானே. அப்போ கூட்டங்களை ரசிகர்கள், அதாவது 3 விதமான கூட்டம் சார். அது ஒரு கூட்டம் ரசிகர், ஒரு கூட்டம் கட்சி தொண்டர், ஒரு கூட்டம் பொதுமக்கள். ரசிகனும் இல்லை அவங்க, இவரோட தொண்டனும் இல்லை, பொதுவாக இருக்கக்கூடியவங்க. இப்போ ஒரு பாப்புலரான ஒரு நடிகர் வராருன்னா பார்க்கணும்னு தோணும் இல்லையா, யாராக இருந்தாலும். ஒன்றும் இல்லை, அஜித் ரசிகரே அங்கே இருக்கிறாங்க, விஜய் வரானா நின்று பார்க்க மாட்டானா, போடா நான் அஜித் ரசிக்கிட்டு போயிடுவானா, அந்த வாய்ப்பை விட்டுருவானா. அவ்வளோதான் நீங்கள் பொதுமக்களுக்குள்ளே சேர்க்குறீங்க. ஆமாம் சார், அவங்களாம் பொதுமக்களுக்குள்ளே போகிறவங்க. ரசிகர்ன்றது ஒரு பட்டாலும்
தொண்டருங்கிறது ஒரு பட்டாளம், பொதுமக்கள், இந்த 3 பட்டாளமும் கூடுது. கூடி அங்கே ஒரு பெரிய நெரிசலை உண்டாக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு ரவுண்டனாவில் ஏன் கொடுக்கல அப்படின்னா, இந்த ரவுண்டனாவில் இருந்து தான் 4 ரோடு பிரிந்து இப்போ 4-5 மாவட்டத்துக்கு போகக்கூடிய சாலை. அந்த ரவுண்டனாவில் இவருக்கு கொடுத்துருந்தா காலை 7 மணி முதல் கொண்டே ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போவும் 3-4 மணிக்கெலாம் அதிகாலையில் வந்துட்டாங்களாமே. இல்லை அவங்க டைம் ஆட்டோவில் அலௌன்ஸ் பண்ணதே 12 மணி அலௌன்ஸ் பண்ணாங்க. அதனால் 7 மணிக்கு தான் ஜனம் வர ஆரம்பித்தாங்க. நம்ம கூடுதலாக வலைதளங்கள் மாதிரி நம்மளும் பேசிட வேண்டாம். 8:30 மணி, காலையில் 8:30 மணி. நீங்கள் சொல்ல தவறு. 8:30 மணி, காலை 8:30 மணி அந்த பாயிண்ட்டுக்கு வரதாக முதலில் திட்டமிட்டப்பட்டது. அதை முன்னிட்டு தான் 3-4 மணிக்கெலாம் வந்ததாக தகவல். அதுக்கப்புறம் மைக் அலௌன்ஸ் பண்ணாங்க. இதெல்லாம் போச்சுங்க. இப்போ ரவுண்டானாவில் கொடுத்துருந்தா என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கோம், எந்தெந்த பாதிப்புகளுக்கு இந்த இவர்கள் இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுத்தியிருக்குமா இருக்காதா என்ற ஒரு கேள்விக்குள்ளே நாம் வருவோம். சார், இப்போ 2-3 பிரிவுகளாக நீங்கள் பிரிக்கிறீங்க. ஒரு பகுதியினர் ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள். ஸோ 3 பேருமே கூடியதும் 3 பேருமே அவரை பார்க்க விளைந்ததுமே இந்த சம்பவத்துக்கான மிக முக்கியமான காரணிகளாக நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது அந்த சம்பவம் நடைபெற்று ஒரு நபர் ஆணையம் தன்னுடைய 2வது நாள் விசாரணையும் அங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. விசாரணை அறிக்கையை விசாரணை முடிவதற்கான கால அவகாசம் கூட மாண்புமிகு நீதியரசர் அருணா ஜெகதீசன் கேட்டிருக்கிறார்கள். இது ஒருபுறம். இந்த ஒரு நபர் நீதி ஆணையத்தின் மீது வழக்கமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இல்லை இந்த அரசாங்கத்தோட நடவடிக்கை, இந்த விசாரணை கமிஷன் எப்படி பார்க்குறீங்க? இந்த எனக்கு தெரிந்து ஒருதலை பட்சமாக போகக்கூடிய விசாரணை இல்லை என்பது நேற்று அவர்கள் களத்தில் இறங்கி விசாரித்தது, ஒவ்வொருவரையும் களத்தில் இறங்கி விசாரித்தது. விசாரணையும் நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்பட்டது. இப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் விசாரிச்சுட்டு ஒரு 4 சவத்துக்கு நடுவில் விசாரணை பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டல. அதில் எப்படி வேணாலும் குளறுபடிகள் நடக்கலாம், பொய் வதந்தி எது வேணாலும் செய்யலாம். ஆனால் இவர்கள் செய்கின்ற அந்த விசாரணை என்பது தொலைக்காட்சி நேயர்களோடு கூட, தொலைக்காட்சி நிபுணர்களோடு கூட அங்கே ஒவ்வொருவரும் விசாரிக்கும் போதும் அவர்கள் சொல்லுகின்ற ஒவ்வொன்றும் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுவது மட்டுமல்லாமல் அது பதிவு செய்யப்படுகிறது. இப்போ இவர்கள் இந்த நிலையில் அவர்கள் இந்த ஒரு நபர் விசாரணையை தவறுதலாக அவர்கள் பயன்படுத்தவும் முடியாது, தவறுதலான பாதைக்குள் அவர்கள் அதை செலுத்தவும் முடியாது. ஏனென்றால் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்று சொல்வது போல இந்த ஒரு நபர் ஆணையத்தோட விசாரணை, ஒரு நபர் விசாரணை ஆணையம் என்பது சரியான அரசு நடவடிக்கை தான். நல்ல அருமையாக நல்லா போயிட்டு இருக்கு. தாவேகா தரப்புல சிபிஐ இதை விசாரிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தேசிய மனித உரிமை ஆணையத்திலும் புகார் மனு தந்திருக்கிறார்கள். இதை தாமாக முன் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் சுமோட்டாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மாநில அரசு ஒரு நபர் விசாரணை ஆணையத்தை அமைத்து நடவடிக்கை போய்கொண்டிருக்கிறது. தாவேகா தரப்பில் சிபிஐ கோருகிறார்கள். சிபிஐ விசாரணை தான் போகணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா நாம் யோசிக்கணும். சிபிஐ விசாரணை பாஜகவின் அண்ணாமலை கூட இதை அட்ரஸ் பண்றாரு. அருணா ஜெகதீசன் ஆணையத்தை அமைத்தது யார்? இவர்தான். அதாவது நீதியரசர் அருணா ஜெகதீசன் வேண்டும் என்று தமிழக அரசு சொல்வதிலிருந்தே அது உள்நோக்கம் புரிகிறது அல்லவா அப்படின்னு அண்ணாமலை பதிவு செய்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரத்திற்குள்ளாக நியமிக்கப்பட்டவர் அவர். உடனடியாக ஒரு விசாரணை நபர் ஒரு விசாரணை ஆணையம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த நீதியரசர் தான் இதை விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழக அரசு முன்வைக்கிறதே அல்லது அறிவித்ததே, அதுதான் எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தது. அண்ணாமலை பதிவு செய்கிறார் செய்தியாளர்கள் சந்திப்புல. நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ அருணா ஜெகதீசன் அவர்களை நியமனம் பண்ணது இவர்களுக்கு சந்தேகமாயுது. அவர்களை மட்டுமல்ல, யாரை அவர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாலும் இவங்க இதை தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, சொல்ல முடியும். இதுதான் கட்டாய காலத்தின் நீதி. அரசியல் என்றாலே அப்படி தான் போகும், அதில் மாற்றம் இல்லை. சிபிஐக்கு போகும்போது கொஞ்சம் காலதாமதம் ஆகும். இது காலதாமதம் ஆக வேண்டும் என்று தான் அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நினைக்கிறாங்க.
உடனடியாக முடியாது. சிபிஐயில் உடனடியாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக கூடிய விரைவில் அறிக்கை தாக்கல் செஞ்சிடும். கூடிய சிபிஐக்கும் ஒரு நபர் விசாரணைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் நிறையா. அவங்க 6 மாதம் ஆனால் 1 மாதத்தில் கொடுத்துருவாங்க. ஏன் இந்த சந்தேகத்தை ஏன் கிளப்புகிறார்கள் என்றால், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்பாக இதே நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையில் தான் ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பரிந்துரைகளை முதலமைச்சரிடம் வழங்கினார். அந்த பரிந்துரையின் பேரில் உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை. மாறாக யார் யாருக்கெல்லாம் தண்டனை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்களோ அவர்களுக்கு பதவி உயர்வு தந்தது இந்த அரசு அப்படின்னு. எந்த அரசு? இதே தமிழக அரசு. தமிழக அரசு. ஆமா, அன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தும் போது இருந்த அரசு இது அதிமுக அரசு. அதிமுக அரசு. அவர்கள் இவரை நியமித்த போது இனித்தது, இப்போ கசகுது. அவர்கள் இல்லைங்க, இந்த திமுக அரசு நியமிச்சாங்க. இல்லை இல்லை, அன்னைக்கு சார், அன்னைக்கு ஏடிஎம்கே தானே இருந்தாங்க துப்பாக்கி சூடு இதில். யார் துப்பாக்கி சூடு நடந்த போது இருந்தது அதிமுக. நீதிபதி அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைத்தது இந்த திமுக அரசு. சரி, இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சரியான நீதி வழங்க மாட்டாங்க அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இது சிபிஐக்கு மாற்றினா காலதாமதமாகும். அதை பற்றி அவங்க வந்து அதை பற்றிலாம் கவலைப்படலை. அப்போ இவருடைய இது விசாரணையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போது இவருடைய விசாரணை, அன்றைக்கி நடந்த விசாரணை வேறு. அன்றைக்கி எவ்வளோ நாள் பொறுத்து அருணா ஜெகதீசனை போட்டாங்க? துப்பாக்கி சூடுக்கு அப்புறம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அவரை நியமித்தாங்க? ஏறக்குறைய 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு. 2-3 ஆண்டுகள். ஆனால் இப்போ நியமித்தது 2-3 மணி நேரங்களில். 2-3 மணி நேரங்களில். அப்போது காலதாமதம் ஆகக்கூடாது என்பதை தமிழக அரசு, நான் குறிப்பிட்ட கட்சி நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அரசுன்னும் போது நம்ம பொதுவாக அரசை பற்றி பேசுகிறோம். இந்த அரசு காலதாமதம் கூடாது என்பதற்காக தான் 2-3 ஆண்டுகள் கழித்து நிர்ணயிக்கப்பட்ட அருணா ஜெகதீசன் அவர்களை 2-3 மணி நேரத்தில் அங்கே நியமனம் செய்து மறுநாளே விசாரணைக்கு அவர்கள் களத்தில் இறங்கி விசாரணை செய்து, அதுவும் எப்படிப்பட்ட விசாரணை, மக்கள் அனைவரும் அவர் என்ன விசாரிக்கிறார் என்பதை மக்கள் பார்க்கும்படியான விசாரணை, மொழி மறைவு இல்லாமல் ஒரு விசாரணை. அந்த விசாரணை எப்படி இருந்தது? இது மாதிரி ஓப்பனில் இருந்ததா? இந்த விசாரணையெல்லாம் அருணா ஜெகதீசன் அவர்கள் அவங்க போய் விசாரிக்கும் போது இதுமாதிரி டெலிகாஸ்ட் நடந்ததா? இன்றைக்கி நடக்கிறது என்று சொன்னால் இது சரியான ஒரு முறையில் கொண்டு வர வேண்டும், சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று தமிழக அரசு விரும்புகிறது. அதனால் இது ஒரு நல்ல நிலைக்கு வரும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்போது இந்த நிகழ்வு வந்து தயவு கூர்ந்து அரசியல் செய்யாதீர்கள் அப்படின்னு எல்லா கட்சிகளுமே ஒருமித்த குரல்களை நம்ம பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் இதில் அரசியல் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா திரு மதியழகன் சார்? அரசியலில் இப்போ விஜயே எடுத்துக்கோமே, அவர் வந்து இத்தனை பேர் பலி கொடுக்கணும்னு நினச்சிருப்பார? விரும்ப மாட்டாங்க சார். எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டனை இல்லை என்னை பார்க்க வரவங்க பலியாகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல் அரசியல் கட்சி தலைவர்கள் கூட முதற்கொண்டு ஐயா எடப்பாடி யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க. இல்லை, யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒருவர் பலியாக கூட விரும்ப மாட்டாங்க. கவனத்தோடு இருக்கணும்ன்றது, கவனத்தோடு இருக்கணும். அதுதான் சார். இவங்க 10,000 பேர் வருவாங்க, நாங்கள் 10,000 பேர். இவர் வந்து கட்சிக்காரங்களை மட்டும் கணக்கு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க 20,000 பேருக்கு பாதுகாப்பு போட்டாங்க. ஆனாலும் அதையும் மீறி ரசிகர், தொண்டர், பொதுமக்கள் அதிகமான கூட்டம் அங்கே நெரிசல் ஏற்பட்டு விட்டது. தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக அங்கே அது அமைந்து விட்டது. ஏன்னா இவர்களுடைய ஆர்வம், இவருடைய என்னது இன்னோட அதிகமாக சொல்லலாம், ஆர்வத்தை காட்டிலும் ஒன்று, எப்படியாவது விஜய் பார்த்தணும். அதான் அன்றைக்கி பேசும்போது யாரோ சொன்னார், சரியான ஞாபகம் இல்லை, வடிவேல் வந்தால் கூட கூட்டம் கூடுதுங்க. ஏடிஎம்கே அமைச்சர் ஒருத்தர் சொன்னார். நடிகர்னா கூட்டம் கூடும் அந்த பக்கம்லாம். காரணம் என்னென்னா, நம்ம சென்னைக்குள்ளே இருக்கிறோம். அன்றைக்கி நான் வந்து கோடம்பாக்கம் போகிறேன், சூப்பர் ஸ்டார் வந்து காரில் போகிறாரு, நான் பைக்கில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு பின்னாடி இருக்கிற சொல்கிறாரு, சார் சூப்பர் ஸ்டார் போகிறார் சார்ன்றாரு. அப்படி பார்க்குறோம், கண்ணாடி க்ளோஸில் தான் இருக்குது, கொஞ்சம் அந்த ஃப்ரண்ட் இதில் வந்து ஃபேஸ் தெரியுது, ஈஸியாக பார்த்துட்றோம் சார். ஆனால்
கிராமத்துலலாம் ஒரு துணை நடிகரை பார்க்குறது பெரிய கதையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு துணை நடிகரை, அதுக்கு அடுத்தது ஒரு கௌரவ நடிகர், அதுக்கப்புறம் ஒரு நகைச்சுவை நடிகர். இதை மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு ஹீரோ, ஒரு நம்பர் 1 ஹீரோவாக இருக்கிறார் சார். இவர் வராருன்னா இவரை பார்க்க கூட்டம் கூடாதா? அப்போ இவரை பார்க்க வருகின்ற கூட்டம் எவ்வளவு இருக்கும் என்று அந்த கட்சி மாவட்ட செயலாளருக்கு அந்த பொதுச்செயலாளருக்கு தெரியல, கணிக்க முடியல. இல்ல அதுதான் கணித்திருக்க வேண்டும் அல்லவான்னு சொல்றேன். கணித்திருக்க வேண்டியது யார் சார்? அதுதான் அதாவது வைக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க 10,000 பேர் வருவாங்க தொண்டர்கள்னு. அவங்க ரசிகர் பட்டாத பொதுமக்களும் சேர்த்து 20,000 பேருக்கான பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. 20,000 பேருக்கான பாதுகாப்பு இவங்க தொண்டர் தான் சொல்றாங்க இவ்வளவு தான் வருவாங்கன்ட்டு. ஆனா அவங்க 2 மடங்கு எண்ணிக்கை அதிகரிக்குது. 2 மடங்கு கொடுத்துட்டாங்க சார். மக்கள் சார் திடீர்னு மக்கள் வருவாங்க யாருக்கு? அதாவது இவர்கள் குறிப்பிட்ட தொகையை காட்டிலும் 2 மடங்கு பாதுகாப்பு போட்டாச்சு. 2 மடங்கு பாதுகாப்பு போட்டு அதையும் தாண்டி வராங்கன்னா, அதாவது அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சார். அவர் விஜய் பண்ண தப்பு. விஜய் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு வந்துட்டு இருந்தாருன்னா இவங்க குறிப்பிட்ட தொகை மக்கள் அங்கே இருந்திருப்பாங்க, இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஏன் வரல? அதற்கான காரணம் வந்திருக்கணும் இல்லையா? காலையில் சொல்லி மாலையில் வந்தாருன்னா அப்படி 7 மணி நேரம் காலதாமதம். அதில் 7 மணி நேரம். இப்போ ரவுண்டானாவில் நீங்கள் கேட்டீங்க, ரவுண்டானாவில் இவருக்கு அந்த இதை கொடுத்துருந்தோம் என்று சொன்னால் ரவுண்டானாவில் இவரோட நிலைமை என்ன ஆகிருக்கும்? 7 மணி நேரம் அங்கே போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும். அது மக்களுக்கு நெரிச்சல் நிறைய. அது வந்து 4 மாவட்டம் 5 மாவட்டத்துக்கு போகக்கூடிய சந்திப்பு சாலை அது பாதிக்கப்பட்டிருக்கும். பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க்கு. இவங்க வந்து இளங்கன்று பழமறியாது. இவங்க ஏதாவது சின்னதாக ஒரு மற்ற கட்சிகளுக்கு அங்கே அனுமதி தந்த வரலாறு இருக்கே. திராவிட முன்னேற்ற கழகமுக்கு அங்கே தான் கொடுத்துருக்காங்க சார். சார் அது 50,000 பேர் அங்கே கூடலாம் அப்படின்லாம் தகவல்கள் வருது. ஒருவேளை அது தந்திருந்தா இந்த நெரிசலை தவிர்த்திருக்கலாம் கூட. திமுக மாநாடு தரப்பு இதை பேசுறாங்க சார். திமுக மாநாடு நடத்துது சார். 5 லட்சம் 10 லட்சம் பேர் கூடுறாங்க சார். எத்தனை சேர் உடஞ்சிருக்கு சார்? அதிமுக மாநாடு கூட்டுறாங்க சார். 5 லட்சம் 3 லட்சம் ஜனம் கூடுது சார். எத்தனை சேர் உடஞ்சிருக்கு சார்? இவங்க எவ்வளோ சார்? 2.5 லட்சம் பேர் கூடனா எத்தனை சேர் சார் உடையுது? 10,000 சேர் உடையுது சார். தமிழ்நாட்டில் சேரை கொடுக்க மாட்டேன்றானே சார் வாடகை. இவங்க கேரளாவில் போய் எடுத்துன்னு வந்தாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு புதிய கட்சி, இந்த புதிய கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர் என்பது அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் இல்லை. இவர்கள் எல்லாமே இளைஞர்கள், இளங்கன்றுகள். இவர்கள் பயமறிய மாட்டார்கள். இவர்களுக்கு வந்து இவர்களுடைய போக்கே வந்து ஃபோர்ஸாக தான் இருக்குமே தவிர ஒரு சமநிலையில் இருக்காது. அந்த ஃபோர்ஸ் தான் இன்றைக்கி இந்த விபத்துக்கு காரணம். இப்போ வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க இல்லையா? பொதுச் செயலாளர் மேலே இணை செயலாளர் சிடி நிர்மல்குமார், புசி ஆனந்த் மற்றும் அந்த மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர் மதியழகன் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. எந்த அடிப்படையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் ஏன் விட்டது அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இவங்க 3 பேரோட அதர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த அதர்ஸில் விஜய் வருவாரா? அதாவது சார், நாங்கள் ஸ்டேஷனில் வந்து போய் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, பர்மிஷன் கேட்பாங்க. பர்மிஷன் கேட்கறதுல முக்கியமாக ஒரு 3 பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த முக்கியஸ்தர்கள் தான் இவங்க. இல்லைன்னா இவங்களை தேடி போட வேண்டிய அவசியம் இல்லை. மாவட்ட செயலாளர், பொதுச் செயலாளர், இவங்கெல்லாம் வந்து அங்கே போய் பர்மிஷன் கேட்டவங்க கூட்டம் போடுறதுக்கு. அங்கே எது நடந்தாலும் இவர்கள் தான் பொறுப்பு. அப்படி தான் அவங்க எழுதி கொடுத்துட்டு வராங்க. அப்போது இந்த விபத்து இவங்க எழுதி கொடுத்தபடி இவங்க தானே பொறுப்பேற்ற முடியும். அதனால் இவங்க மேலே வழக்கு போடுறாங்க. அங்கே கூடிய கூட்டம் வந்து புசி ஆனந்துக்காகவா அல்லது சிடி நிர்மல்குமாருக்காகவா மதியழகனுக்காகவா? விஜய்க்காக தானே கூடிய கூட்டம் தானே அது. விஜய்க்காக கூடிய கூட்டம் சார். ஆனால் விஜய் கூப்பிட்டு வர்றது யார் சார்? விஜய்க்கு பாதுகாப்பு கேட்கறது யார் சார்? விஜய் வந்து பாதுகாப்பு கேட்டாரா? நான் இந்த இடத்துக்கு மீட்டிங் வரேன், எனக்கு பாதுகாப்பு போலீஸ்கிட்ட அவர் பாதுகாப்பு விஜய்க்கானது தானே. விஜய் காணதா இருந்தாலும் சார், விஜய் காணதா இருந்தாலும் இங்கே அழைத்து வரப்படுகிறவர்கள் யார்? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவர்கள் யார்? இவ்வளவு பேர் கூட்டம் கூடன்னு ஒரு முடிவு எடுத்து பாதுகாப்பு கேட்கக்கூடியவர்கள் யார்? அவங்க தான் சார் முன்னாடி. அவங்கள வச்சு தான் இப்போ நகர்தல் உருவாகும். இப்போ இந்த 3 பேர் விசாரணை வச்சு தான் நகர்தல் உருவாகும். இப்போ இடையில இவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா தப்பித்துக்கிறது நிறைய சொல்கிறாங்க.
அரசியல்வாதிகள்லாம் கூட நிறைய பேர் வலைத்தளங்களில் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. என்ன அவதூறு பரப்புகிறார்கள் நினைக்கிறீங்க சமூக வலைத்தளங்கள்ல? சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று கரண்ட் இப்போ ஆஃப் இன்னொரு பண்ணிட்டாங்க. விஷயம், செருப்பு வீசப்பட்ட காட்சிகள்லாம் கூட வெளிவர துவங்கி இருக்குது. கரண்ட்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஒன்றாச்சுங்களா? ஆனால் அந்த அதிகாரி ராஜேஸ்வரி அவர்கள் ராஜலட்சுமி என்ன சொல்கிறாங்கன்னா, மின்சாரம் நாங்கள் தொடர்ந்து தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே லைட்டு ஆஃப் ஆனது எதுனா இந்த டிரான்ஸ்பாரம் இவங்க வச்சுருந்தாங்க, இது ஜென்செட் வச்சு இவங்க அவர் இருக்கிற பகுதி சுற்றி லைட் செட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு தடுப்பு கட்டியிருந்தாங்க. அந்த தடுப்பை உடைச்சிக்கிட்டு இவங்க உள்ளே போயிட்டாங்க ஜென்செட்டுக்குள்ளே. இப்போ ஜென்செட்டுக்குள்ளே அங்கே போனதுமே அங்கே மின்சாரம் தாக்கிடக்கூடாது என்பதற்காக ஜென்செட்டை ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஜென்செட்டை ஆஃப் பண்ணுறது யார் சார்? டிவிக்கே தான். அவங்க தான் அதை ஆஃப் பண்ணுறாங்க. அவங்க தான் பாதுகாப்புக்காக அதை ஆஃப் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஜய் வரக்கூடிய அந்த இடத்த சுற்றி இருக்கக்கூடிய ஒளி, அந்த லைட்டு ஆஃப் ஆனதுமே அந்த இடத்துல இருள் சூழுது. இப்போ இவங்க என்ன போடுறாங்கன்னா மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க சொல்லி இதே டிவிக்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர் அங்கே கால் பண்ணி சொல்கிறாங்க துண்டிங்க. ஆனால் அவங்க துண்டிக்கலை. ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் துண்டிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க சார். அரசு அதிகாரிங்க சொல்கிறாங்க, அதை இவங்க நம்பலை. அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க, அதை வலைத்தளங்களில் பெருசாக போடுறாங்க. அரசியல் என்ன சொல்கிறாங்க, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. கரண்ட் ஆஃப் பண்ணதுனால தான் இந்த விளைவு அரசு மீது குற்றம் சாட்டுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். அதே போல் முதல்வர் அவர்கள் உடனே சொல்கிறாரு, அந்த மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜி உடனடியாக போய் என்னன்னு பாருன்றாரு. அவர் உடனே மருத்துவமனைக்கு வந்துடுறாரு. அதை வலைத்தளங்களில் போட்டு என்ன பேசுகிறாங்க, ஏதாவது ஒரு நாகரிகம் இருக்குது. என்ன பேசுகிறாங்க? அவர் விபத்து நடக்கும்னு அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி விபத்து நடந்து இங்கேருந்து ஆட்கள் அங்கே வரதுக்குள்ளே அவர் எப்படி அங்கே வந்தார்? அப்போ இது திட்டமிட்ட சதி அப்படின்னு வலைதளத்தில் பேசுகிறான். திமுகவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எது பெரிய விஷயம் கிடையாதுன்னா, இது மாதிரி வதந்திகள், அதெல்லாம் அவங்க வதந்திகள் பற்றிலாம் அவங்க கவலைப்படணும். வதந்திகளை வாடிக்கையாகி அந்த சம்பவம் நடைபெற்ற போது அங்கு பாதிக்கப்பட்டவர்களிடம் ஆறுதல் சொல்லாமல் விஜய் கிளம்பி வந்தது கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருந்தது. இப்போது நான் மீண்டும் அந்த பகுதிக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருக்கிறார். இல்லை இல்லை, அவர் எப்படி பார்க்கலாம்? அது அதாவது அந்த வாய்ப்பு இருந்த போது செய்யாதவர் இப்போ நீதிமன்றம் இல்லை, அது வாய்ப்பு இல்லை சார். அது அனுமதி கேட்டு, அது ஒரு ஆபத்தான சூழல். அது ஒரு ஆபத்தான சூழல். அவர் வந்தது நல்லதுன்றீங்களா? ஆமாம் சார். இவர் பேசுறதே நெரிசல் உண்டாகுதுன்னா, இவர் ஒரு மருத்துவமனை வரனா அங்கே மருத்துவம் பண்ண பார்க்க முடியாது சார். இந்த மக்கள் மருத்துவம் விபத்து ஆகிட்டுக்கிறாங்க, இவங்கள பார்க்க வராங்க அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சார். விஜய் பானு மறுபடியும் கூட்டம் வந்துடும் சார் உள்ள. அப்போது முறையான மருத்துவ சிகிச்சை செய்ய முடியாது, முறையான பணிகளை, அந்த மருத்துவ பணிகளை மேற்கொள்ள முடியாது சார். அதனால தான் அவர் வெளியே வந்தது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொன்று, அவருடைய பாதுகாப்பு கருதி இந்த சூழலில் நாம் இங்கே இருப்பது சரியல்ல என்பதை அவர் யூகித்து அவர் அங்கேருந்து நகர்ந்தது நல்லது தான். ஒருவேளை ஒரு கலவரத்திலிருந்து அவர் ஒரு கலவரமாக கூட, இப்போ அவரை தாக்க யாராவது முற்படலாம், இப்போ தொண்டர்கள் விட்டுருவாங்களா, இவங்க திருப்பி தாக்குவாங்க, அது ஒரு கலவரம் உருவாகும். அந்த கலவரத்தை தவிர்ப்பதற்காக கூட, தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக, கலவரத்தை தவிர்ப்பதற்காக ஒரு கூட்ட நெரிசல், மீண்டும் ஒரு கூட்ட நெரிசலை மருத்துவமனைக்குள் கொண்டு வராமல் தடுப்பதற்காக இவர் அங்கேருந்து வந்துருக்காங்க. அங்கேருந்து கிளம்பியது சரிதான் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்தது சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் அந்த மாவட்டத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல போலீஸ் பாதுகாப்போடு அவர் அங்கே இருந்து இங்கே என்ன நடக்குதுங்கிறத கண்காணிச்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். சிறப்பு. ஸோ அதை தவற விட்டு அதை அவர் அதுதான் சொல்கிறேன், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை. இரண்டாம் கட்ட தலைவர் இருந்தால் இந்த பதட்ட சூழ்நிலையில், தலைவரால் முடிவெடுக்க முடியாத இந்த சூழ்நிலையில் இரண்டாம் கட்ட தலைவருடைய ஆலோசனைக்கு வந்திருக்கோம். அந்த ஆலோசனைப்படி அவர் அங்கே தங்கியிருப்பார். இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லாதனால்தான் எந்த முடிவாக இருந்தாலும் அவரே எடுக்க வந்தாருக்குது. அதனால் சில இடங்களில் தவறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
அப்படி தான் இவர் வந்து தான் இங்கிருந்து போனால் போதுங்கிற அந்த முடிவோடு கூட வந்துட்டு இரண்டாம் கட்ட தலைவர்கள் நல்ல ஒரு அரசியல் அனுபவம் பெற்றவர்கள் அங்கே இருந்திருந்தால், இவருக்கு உடன் இருந்திருந்தால் அவங்க சொல்லியிருக்கலாம், ஐயா இங்கேயே ஒரு ஏதாவது மாவட்டத்தில் பாதுகாப்பான இடத்த ஒன்று இது பண்ணி போலீஸ் பாதுகாப்பாக கொடுக்காம விட்டுற போகிறதில்ல அவருக்கு. அங்கேயே அந்த தங்கி இருந்தார்னா இன்றைக்கி ப்ளஸ் அவருக்கு. இன்றைக்கி அது ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கும். இன்றைக்கி கிட்டத்தட்ட இது மைனஸ்னு கூட சொல்ல முடியாது, ஒரு பின்னடைவு. அரசியலில் அவர் ஏறி வந்த படிகளில் ஒரு படி வந்து சறுக்கியிருக்கு, ஒரு படி சறுக்கியிருக்கு. ஏன்னா இவரோட நடவடிக்கைகள், இந்த நடவடிக்கையை வந்து இவர் மாற்றி இது மாதிரி அங்கேயே ஒரு மாவட்டத்துக்குள்ளவே ஒரு பாதுகாப்பான இடத்துல இவர் இருந்து அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது என்பதை அவர் கண்காணித்து கொண்டு, அதுவும் இல்லாமல் மீடியாக்கள் அவரை சுற்றி வந்துடுவாங்க, அப்பப்போ அப்டேட் கொடுத்துக்கின்னு இவருக்கு கொடுத்துருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதை செய்ய வந்து அவர் தவற காரணம் அவர் பதற்ற நிலையில் இருக்கின்றார். அவருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. சொல்லக்கூடிய ஆட்கள் அங்கே இல்லை, எல்லாமே இவராக இருக்கும்போது ஒன்றும் பேசுவதற்கு. நல்லது மெய்யழகன், நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக நன்றி. நன்றி சார்.